நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பக்கத்துல பிஜிபி காலேஜ் இருக்குது. அந்த பிஜிபி காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, யோகேஷ்ன்னு சொல்லக்கூடிய கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கிறான். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிபி காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்டல்ல வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க பசங்க கரண்ட் ஆஃப் ஆனப்ப நைட்ல. ஸோ இதன் காரணமா அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாணவர்களுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே போய் அந்த ஹாஸ்டல்ல சோதனை நடத்துங்க. பசங்களுக்கு தெரியாம பசங்கலாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்பி வந்த வாட்டி, நீங்க தனிப்பட்ட முறையில போய் சோதனை பண்ணுங்க. அவிங்க பட்டாசு ஏதோ ஒளிய வச்சிருந்தாங்கன்னா, அத பறிமுதல் பண்ணுங்க. இன்னொன்னு யார் ரூம்ல பட்டாசு இருக்குதோ, அவங்க கிட்ட பட்டாசு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேளுங்க. நம்ம இவ்வளவு கண்டிஷனா, இவ்வளவு கட்டுப்பாடோட நம்ம காலேஜ் நடத்திட்டு இருக்கிறோம். இவனுங்க கரண்ட் நைட்ல ஆஃப் ஆயிருச்சுன்னு சொல்லி பட்டாசு அடிச்சு கொண்டாடி இருக்கிறானுங்க. ரோட்ல போறவங்கலாம் நின்னு பார்த்துட்டு போறாங்க. இது நம்ம காலேஜுக்கு ஒரு கெட்ட பேரு மாரி இருக்குது. ஸோ இதன் காரணமா என்ன நடந்துச்சுன்னு நீங்க முன்ன கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு கருத்து அப்படிங்கிறது வெளியிடுறாங்க. ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடுறாங்க. இதன் காரணமா பசங்கலாம் பட்டாசு அடிச்சு கொண்டாடுனதுக்கு அடுத்த நாள் பசங்கலாம் காலேஜ் கிளம்பி போன வாட்டி, ஆசிரியர் குழு ஆசிரியர் குழு ஒரு 5, 6 ஆசிரியர் கொண்ட ஒரு குழு என்ன பண்றாங்க, ஒரு ஆசிரியர் தலைமையில போய் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணும்போது யோகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவன் இருக்கிற ரூம்ல 2 பேர் தங்கி இருக்கிறாங்க. அந்த ரூம்ல இருந்து கஞ்சா அந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத கைப்பற்றுறாங்க. வேற யார் ரூம்லயும் எதுவுமே கிடைக்கல. இது கிடைச்ச உடனே அந்த யோகேஷ்ன்ற அந்த அந்த ரூம்ல யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி தொலைவி பார்க்கும்போது யோகேஷ்ங்கிற பையனும் இன்னொரு பையனும் இருக்கிறாங்க. அந்த யோகேஷ்ங்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற பையன் வந்து வெளியூர் போயிட்டான். அவன் வந்து ஒரு 10 நாளா ஊர்லயே இல்ல. 10 நாளா வந்து ஏதோ ஒரு லீவு காரணத்தினால வீட்டுக்கு போயிட்டான். இந்த யோகேஷ் மட்டும் தான் இருக்கிறான். ஸோ இந்த பையன் ரூம்ல வேற யாருமே கிடையாது. இவன் மட்டும் தான் தனியா இருக்கிறான். இவன் ரூம்ல இருந்து அந்த போதைப் பொருள் கஞ்சா அப்படிங்கிறது கைப்பற்றப்படுகிறது. பள்ளு அ கல்லூரி ஆசிரியர் நிர்வாக குழுக்காரர் சார்பா. இப்படி எடுத்த உடனே அந்த பையன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த பையன கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது ஒரு காணொளி அப்படிங்கிறது பதிவு பண்றாங்க. இன்னைக்கு அந்த பையன் இறந்து போன வாட்டி இதத்தான் அவங்க சாட்சியா வெளியிடுறாங்க. இந்த ஒரு சாட்சி இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா, இவங்க கல்லூரி நிர்வாகம் அவன அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வெளியில இருக்கிறவங்க வதந்தி பரப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த பையன விசாரிக்கும் பொழுது அந்த பையன் என்ன சொல்றான், "கஞ்சா யூஸ் பண்ணியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஆமா" அப்படிங்கிறான். "எத்தன வருஷமா ஸ்கூல்ல இருந்தே யூஸ் பண்றேன்னு?" சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல ஸ்கூல்ல இருந்துலாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 20 நாளா தான் யூஸ் பண்றேன்" அப்படிங்கிறான் அந்த காணொளியில. அப்ப அந்த இன்னொரு வாத்தியார் என்னங்கிறாரு, "டேய் பொய் சொல்லாதடா. 20 நாள் யூஸ் பண்ண மாரி தெரியல. ரொம்ப நாளா யூஸ் பண்ற மாரி தெரியுது. நீ என்ன அப்படியே சாப்பிட்டியா? இல்ல தண்ணீல கலந்து குடிப்பியா?" அப்படியே அவருக்கு பிடிச்ச மாரி அவருக்கு தெரிஞ்ச மாரி இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விலாம் கேட்கறாரு. அந்த பையன் என்னங்கிறான், "இல்ல நான் அப்படியே தான் கஞ்சா யூஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பையனுக்கு இத்தனைக்கும் வயசு வெறும் 20. 20 வயசு பையன்கிட்ட வந்து வாத்தியார் இவ்வளோ கேள்வி கேட்கறாங்க. அந்த பையன் இந்த மாரி சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லி முடிச்ச உடனே, "சரி கண்ணு, நீ போயிட்டு உங்க வீட்ல அப்பா, அம்மாவ கூட்டிட்டு வா. உங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா. அவங்க கிட்ட நான் பேசணும்" அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்றாரு. அந்த பையன் என்னங்கிறான், "இல்ல சார் வேணாம் சார்ங்கிறான்." "இல்லப்பா கூட்டிட்டு வாப்பா. இப்படியே விட்டாப்பா உனக்கு தான் அது கெடுதலா போய் முடியும். வீட்ல பெரியவங்ககிட்ட சொல்லி அத சரி பண்ணி தடுத்து நிறுத்திறலாம். கூப்பிடு கண்ணுங்கிறாங்க." உடனே அந்த பையன் வந்துடுறான். வந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த பையன் கல்லூரியுடைய வளாகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்குது. ஹாஸ்டலுக்கு போயிட்டு, ஹாஸ்டலுடைய 4வது மாடியிலருந்து கீழ குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். கீழ குதிச்ச உடனே மண்டையில பலத்த காயம் ஏற்படுகிறது. பலத்த காயம் ஏற்பட்டு அவன் என்ன பண்றான், சம்பவ இடத்திலே இறந்து போறான். அந்த இடத்துல சம்பவ இடத்துல இறந்து போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும், பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும், அங்க இருக்கக்கூடிய வார்டனு, மாணவர்கள்லாம் சேர்ந்து இவன ஆஸ்பத்திரி அனுப்பிவிடுறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு. அங்க போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அந்த பையன் ஆல்ரெடி இறந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இறந்து போனோனே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கள்ளக்குறிச்சியில வந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவங்க வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்பொழுது என்ன பண்றாங்க, இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்ன உடனே, என் பையன எதா பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க, "இல்ல உங்க பையன் வந்து இந்த மாரி போதைப் பொருள் யூஸ் பண்ணான். உங்க அப்பா, அம்மா வர சொல்லுப்பான்னு சொன்னதுக்கு இந்த மாரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறாங்க." உடனே அவங்க அப்பா, அம்மாலாம் இருந்துட்டு, "நம்பல. என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. எல்லாருக்குமே அப்படித்தானே. என் பையன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. நல்ல பையன். தங்கம், சொக்க தங்கம், வைரம், வைடூரியம்" அப்படி இப்படின்றாங்க. உடனே ஆசிரியர் பெருமக்கள் அந்த காணொளிய எடுத்து காட்டுறாங்க. "இங்க பாருங்க, இதுல இருக்கிறது உங்க பையன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் அவங்க ஒரு விஷயம் அனலைஸ் பண்றாங்க. ஓகே, தன்னுடைய மகன் யோகேஷுக்கு ஆல்ரெடி போதை பழக்கம் அப்படிங்கிறது உருவாகியிருக்குது. எங்க அத வீட்ல பெரியவங்ககிட்ட சொன்னா அவைங்க கண்டிச்சிருவாங்க. நமக்கு பேர் கெட்டு போயிருமேன்ற ஒரு தவறான ஒரு எண்ண ஓட்டத்துல அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றாங்க. அப்புறமேட்டு அந்த பாடி அப்படிங்கிறது வாங்கிட்டு போயிடுறாங்க. முன்ன இதுல யார் மேல தவறுன்றத விட, இந்த ஒரு கஞ்சா பழக்கம் அப்படிங்கிறத எப்படி மக்களுக்கு போய் சேருது? அதுவும் பள்ளி மாணவர்களுக்கு எப்படி போய் சேருது? இதெல்லாம் யாரு விக்கிறாங்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு தீவிரமா கண்காணிக்கணும். இப்ப அநியாயமா வந்து இப்போ ஒருத்தன் கஞ்சா குடிச்சு அவன் ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லி பயத்திலே ஒருத்தன் செத்து போயிட்டான். இவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு அத யூஸ் பண்ணணும்? இந்த அளவுக்கு இவ்வளவு சமூகம் இவ்வளவு மட்டமான ஒரு தவறான ஒரு விஷயத்த இளைஞர்கள வழிக்கு கொண்டு போறது யாரு? பார்க்குற சினிமாவா? பழகுற நண்பர்களா? இல்ல இந்த சமூக விரோதிகளா? இந்த மாரி கஞ்சா புழக்கத்த அதுவும் குறிப்பா இந்த மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு யாரு காரணம்?
வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு 200, 300 சம்பாதிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து கஞ்சா வாங்குறாங்களாம். காலேஜ் படிக்கிற பையன் 20 வயசு பையனுக்கு ஏது காசு? கஞ்சா வாங்குற அளவுக்கு ஏது காசு? இல்ல கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள் வாங்கி குடுத்தாங்களா? எந்த இன்வெஸ்டிகேஷனுமே அந்த பையன்ட்ட முழுமையா நடத்தி ஒரு ஆய்வு, ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வெளியில வரதுக்கு முன்னாடி அந்த பையன் அப்படிங்கிறவன் செத்து போயிட்டான். இதெல்லாம் வந்து முழுக்க, 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 முழுக்க சினிமா இந்த மாரி விஷயங்கள பார்த்து தான் கெட்டு போகுது. இல்லாத விஷயத்த விட நம்ம சினிமாவ பார்த்து தான் நம்பி ஏமாந்து போறோம், கெட்டு போறோம். கேக் வெட்டுற பழக்கமே நம்ம பழக்கத்துல கிடையவே கிடையாது. தமிழர் பண்பாடுல கேக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம பார்க்குற சினிமாவுல கேக்குங்கிற ஒரு விஷயத்த வெட்டுறத காட்டுறாங்க. அந்த கேக்குங்கிறத வெட்டுறத பார்த்தோன்னே நம்ம என்ன பண்றோம்? நம்மள புடிச்ச ஒரு ஹீரோ கேக் வெட்டுறாரு. அந்த புடிச்ச ஹீரோவோட படத்துல கேக் வெட்டுறாங்கன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? ஓஹோ! நியூ இயர் வந்தா கேக் வெட்டணுமாட்ருக்கு. பொறந்த நாள் வந்தா கேக் வெட்டணுமாட்ருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகுது. இல்லாத ஒரு பழக்கத்த அவன் நம்ம கேக் வெட்டுன்னு சொல்லல. அத வெட்டுறத பார்த்தோனே நம்மளுக்கே உள்ளாடி ஒரு உணர்வு வருது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வெட்டுறத பார்த்தோனே, இந்தாண்ட 3 வீட்டுக்காரன் சேர்த்தி மொத்தமா அவனும் போய் கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுறாங்க. இல்லாத ஒரு பழக்கத்த இருக்கிறத காட்டுறது தான் சினிமா. அந்த சினிமால வந்து வயலன்ஸ் அப்படிங்கிறத விட, சமூகத்துல சோசியல் மெசேஜ்ங்கிறத சொல்லக்கூடிய படங்களுக்கான வரவேற்புங்கிறது இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல தான் இருக்குது. இல்லாத ஒரு கற்பனை கதைய பாகுபலின்னு எடுத்து விட்டான்னா, அந்த படம் ஓடுது. 1000 கோடி வசூலாகுது. இல்லாத ஒரு மிருகத்த இருக்குதுன்னு சொல்லி அவதார் அப்படின்ற ஒரு படத்த வெளியிட்டாங்கன்னா, அது ஓடுது 1000 கோடி, 2000 கோடி. அழியவே அழியாத உலகம் அழியுது 2012ன்னு சொல்லி வெள்ளைக்காரன் படம் எடுத்து விட்டான்னா, அந்த படம் ஓடுது. செத்து போன பொணம் உயிரோட வரவே வராது. அத மம்மின்னு பேரு வச்சு அந்த படத்த எகிப்துல இருக்கக்கூடிய மம்மீஸ தி மம்மி, மம்மி ரிட்டர்ன்ஸு 3, 4, 5ன்னு பாகம் விடுறான் வரிசையா வெள்ளைக்காரன். அது ஓடுது, பிச்சுக்கிட்டு ஓடுது. அப்படி இருக்கும் பொழுது, சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஹீரோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்க பொழச்சா போதுன்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஒரு சில பெரும்பான்மையான ஹீரோக்கள். அவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, தம் அடிக்கிறது அது இது பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் சூர்யாவோட படத்த எடுத்துக்கோங்க. சிவகார்த்திகேயன் படத்த எடுத்துக்கோங்க. அவங்க ஸ்மோக் பண்ற மாரி காட்சிகள் எந்த படத்துலயுமே இருக்காது. இப்ப சமீப காலங்கள்ல. அவங்க எந்த படத்துலயுமே புகை பிடிக்கிற மாரி காட்சி வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? நம்மளால யாரும் கெட்டு போகக்கூடாது. நம்மள பார்த்து யாரும் தவறான வழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. அவங்கள வளர்த்துனவங்க நல்ல விதமா வளர்த்திருக்கிறாங்க அவிங்க அப்பா, அம்மா. இந்த மாரி நம்மள பார்த்து யாரும் கெட்டு போகக்கூடாது. நம்மள ஒருத்தர் பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, அவிங்க வந்து அவங்களோட நிக்கக்கூடாது. அவிங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பரவாயில்லன்னு சொல்லணும். அத விட்டுட்டு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் இது பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்மள ஒருத்தர் பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, அவிங்களலாம் முடிஞ்சா நல்ல வழி சொல்லணும். முடியலையா, தப்பான வழி சொல்லிக் குடுக்காம இருக்கணும். இந்த இரும்பு ஒரு கோடாரி எடுத்துட்டு, அத இது பண்ற மாரி, அத பார்க்குறவன் என்ன பண்ணுவான்? இப்ப ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் அப்படிங்கிறது ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடியது. இன்னொன்னு அது நம்ம உடம்புக்குள்ளாடி போணுச்சு அப்படின்னா, ஒவ்வாமை அப்படிங்கிறது ஏற்படும். இப்படி இருந்தும் சினிமால இந்த மாரிலாம் காட்டுறாங்க. மக்கள் வந்து எப்ப விழிப்புணர்வு அப்படிங்கிறத அடையறாங்களோ, அப்பதான் வந்து மக்கள் தன்னெழுச்சியா, சுய எழுச்சியா அவங்களோட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டுட்டு வர முடியும். 20 வயசு பையனுக்கு என்ன அனலைஸ் பண்ண முடியும்? இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. கஞ்சா, ட்ரக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டான். வீட்ல பேரண்ட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி காலேஜ் நிர்வாகம் ஓகேங்களா? கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க. அதுக்கு இவன் என்ன பண்ணாரு? என்ன இது மாரி ரியாக்ட் பண்ணலாம்? சரி ஓகே வர சொல்றேன். என்ன இப்ப அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, வீட்ல கூப்பிட்டு இந்த மாரி நடந்துருச்சு. இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட ரெஃபர் பண்ணா நான் அந்த மாரி சாப்பிட்டேன். இது என்னப்பா? விடுங்க எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னு நெனச்சேன். சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு 2 நாள் சாப்பிட்டு பார்த்தேன். இத இவங்க கண்டுபிடிச்சு கேட்டாங்க. ஓகே. இத விட்டுருங்க. இது மேல நான் யூஸ் பண்ணல. சொன்னா தீர்ந்து போச்சு. அவன என்ன கத்தி எடுத்து குத்த போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. இவன் வந்து மன அழுத்தத்தின் காரணமா தான் இந்த மாரி தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டான். நாமக்கல் பிஜிபி காலேஜ்ல வந்து இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறது, மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள்ட்ட இன்னும் விழிப்புணர்வா போய் சேரணும். தவறு அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து தவறி செய்த தவறு தான். தவறி செஞ்ச தப்பு தான். இத வந்து திருத்திக்கலாமே தவிர, தற்கொலை எதுக்குமே தீர்வு கிடையாது. முதல்ல தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்த விட்டுட்டு, இளைஞர்களா இருந்தாலும் சரி, வயசு முதிர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயசுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம். பேசிக்கலாம். ஒரு நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 மணி நேரம் நம்ம அமைதியா இருந்தோம்னா போதும். அமைதியா இருந்தோம்னா, அப்புறமேட்டு அந்த எண்ணமே வராது. அவசரப்படாதீங்க. இருக்கிறதுலயே பெரிய விஷயம் பொறுமை தான். ஓகேங்களா? கடல விட பெருசு பொறுமை. ஓகேங்களா? எருமைய விட பெருசு எதுவுமே கிடையாது. எரும தான் ரொம்ப பொறுமையா இருக்கும்பாங்க. எருமைய மாரி இருந்தோம்னா, எதுக்குமே நம்ம அழட்டிக்க தேவையில்ல.